எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 8th தமிழ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்க. முதல் கேள்வி, கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. களனல்லால் பிரித்தெழுதுக. களன் கூட்டல் அல்லால். பொருள் கூறுக. களன் அணிகலன். முற்ற ஒளிர. ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்டது அணிகலன். ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்டது அணிகலன். அடுத்து, குமரகுருபரர் டேஸ் நூற்றாண்டை சேர்ந்தவர். 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கந்தர் கலிவெண்பாவை இயற்றியவர் குமரகுருபரர். குமரகுருபரர். குமரகுருபரர் இயற்றிய பிள்ளைத்தமிழ் நூல்கள் ஏ மற்றும் பி, அதாவது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். நீதிநெறி விளக்கம் டேஸ் வெண்பாக்களால் ஆனது, வெண்பாக்களை கொண்டது 102. அடுத்து 10வது கேள்வி, மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டும் குமரகுருபரரின் நூல். மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டும் குமரகுருபரரின் நூல் நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம். என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் அகம்பாவமின்றி வாழ்ந்தார். கோயில் அப்பா என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கோயில் கூட்டல் அப்பா. பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பகைவன் என்றாலும். பொருள் கூறுக. தடம். தடம்னா அடையாளம். அகம்பாவம். அகம்பாவம்னா செருக்கு. ஆலங்குடி சோமு திரைப்பட பாடலாசிரியராக புகழ் பெற்றவர். ஆலங்குடி சோமு திரைப்பட பாடலாசிரியராக புகழ் பெற்றவர். ஆலங்குடி சோமு தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். தீட்ட வேண்டியது. தீட்ட வேண்டியது புத்தி. பகைவனிடம் அன்பு காட்ட வேண்டும். பகைவனிடம் அன்பு காட்ட வேண்டும். டேஸ் கண்ணை மறைத்துவிடும். ஆத்திரம் கண்ணை மறைத்துவிடும். இந்த கேள்வியில் அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை பருவம். இளமை பருவம். இன்றைய கல்வி தொழிலில் நுழைவதற்கு கருவியாக உள்ளது. கவப்பில் டேஸ் உண்டென்பது இயற்கை நுட்பம். கவப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். புற உலக வளர்ச்சிக்கு அறிவியல் கொழுகொம்பு போன்றது. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது டேஸ் இன்பம் ஆகும். காவிய இன்பம். காவிய இன்பம். பாருங்க, பொறுத்துக. இதை அடிக்கடி கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை தவம் சிவக சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். ஆப்ஷன் சி. 3 1 4 2. அறிவே அறிவே ஆற்றல் என்பதே ஆன்றோர் கருத்து. ஆன்றோர்னா வேற யாரும் இல்லை, சான்றோர், பெரியோர்.
ஏன்னா இதெல்லாம் சில பேர்த்துக்கு தெரியாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சான்றோர்னாலும் பெரியோர், ஆன்றோர்னாலும் பெரியோர், எல்லாம் ஒன்று தான். கேடில் விழிச்செல்வம் கல்வி. கேடில் விழிச்செல்வம் கல்வி. அறியாமையை நீக்கி அறிவை வளர்ப்பது. அறியாமையை நீக்கி அறிவை வளர்ப்பது கல்வி. ஏட்டுக்கல்வி மட்டும் கல்வி ஆகாது. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இரட்டை காப்பியங்கள். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் யார்? சேரன் செங்குட்டுவனின் தம்பி. மணிமேகலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார், அவரை சாத்தான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கூலவாணிகன் தான் சீத்தலை சாத்தனார். எப்பயுமே இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பாட்டுடை தலைவி தலைவன் சிலப்பதிகாரத்துக்கு கோவலன் கண்ணகி, மணிமேகலைக்கு மணிமேகலை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இயற்கை தவம் சிவக சிந்தாமணி. சிவக சிந்தாமணியை இயற்றியவர் யார்? திருத்தக்க தேவர். பாட்டுடை தலைவன் சீவகன். இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் இயற்றியவர் கம்பர். கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். இயற்கை அன்பு பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிலார். உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அறிவியல். திருவிக டேஸ் என்று அழைக்கப்படுகிறார். திருவிக தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுகிறார். பல்துறை கல்வி என்ற பாடப்பகுதி இளமை விருந்து என்னும் நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது. ஐநாவையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை விழிவேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. முதல் வேற்றுமை எழுவாய், 8ஆம் வேற்றுமை விழிவேற்றுமை. உடனிகழ்ச்சி பொருளில் டேஸ் வேற்றுமை வரும். 3ஆம் வேற்றுமை வரும். அறத்தான் வருவதே இன்பம். இத்தொடரில் டேஸ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. 3ஆம் வேற்றுமை. அதாவது முதல் வேற்றுமை எழுவாய், இது எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. 2ஆம் வேற்றுமை அதாவது 2லிருந்து 3, 4, 5, 6, 7. 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை. அப்போ ஐயாள் கு இன்னது கண். 2லிருந்து 7 வரை. முதல் வேற்றுமை எழுவாய், 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை. மலர் பானையை வணைந்தாள். அப்போ இத்தொடர் டேஸ் பொருளை குறிக்கிறது. அப்போ பானை உருவாக்குதல்னா ஆக்கள். அடுத்து பொருள் கூறுக. பண்ண இசை முரளும் முழங்கும். அடுத்து பலவை முதிர்ந்த மூங்கில். நன்றி வணக்கம்.